இந்த நம்பரை பாருங்க, 75%. இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல, இது இந்தியாவுல இருக்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையை நமக்கு காட்டுது. அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம நாட்டுல 4 பேர்ல 3 பேர்கிட்ட திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்தா இல்ல வேலை போயிடுச்சுன்னா அதை சமாளிக்க கையில காசே இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு எதிர்பாராத செலவு அவங்கள கடன்காரன் ஆக்கிடும். இதுதான் நிஜம். ஒருவேளை நீங்களும் இந்த நிலைமையில தான் இருக்கீங்களா? சரி, ஏன் இத்தனை பேர் இப்படி இருக்காங்க? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம பணக்காரரா இருக்கிறத விட பணக்காரரா தெரியணும்னு ஆசைப்படுற ஒரு கல்ச்சர்ல வாழ்றோம். கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, பை நவ் பே லேட்டர்னு நம்மளை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத வலை பின்னப்பட்டிருக்கு. இந்த வலையில சிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா வெளியே வர்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதிகமா சம்பாதிக்கிறது வேற, உண்மையிலே பணக்காரா இருக்கிறது வேற. இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், நிதி சுதந்திரத்துக்கான கதவு உங்களுக்கு திறந்துடும். உங்க உண்மையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அளக்கிற ஒரே கருவி அதுதான் நிகர மதிப்பு, அதாவது நெட்வொர்த். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தங்கம் மாதிரி உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற விஷயங்கள் தான் உங்க சொத்துக்கள். அதே மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வீடு, கார் கடன், கிரெடிட் கார்டு கடன் மாதிரி விஷயங்கள் தான் உங்க பொறுப்புகள். உங்க மொத்த சொத்துக்கள்ல இருந்து மொத்த கடனை கழிச்சா வர்றது தான் உங்க உண்மையான செல்வம். இப்போ பிரியா சமீர் கதையை கொஞ்சம் பாருங்க. பிரியா சமீரை விட 3 மடங்கு ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க. ஆனா கார் கடன், கிரெடிட் கார்டு கடன்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க நிகர மதிப்பு வெறும் 3.5 லட்சம் ரூபாய் தான். ஆனா சமீர் மாசம் 50,000 தான் சம்பளம். ஆனா கடன் எதுவுமே இல்லாததால அவரோட நிகர மதிப்பு 8.72 லட்சம். பிரியாவை விட 2 மடங்குக்கும் மேல பணக்காரர். இப்ப புரியுதா? சம்பளம் முக்கியம் இல்ல, நிகர மதிப்பு தான் முக்கியம். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த 10 லட்சம் இவ்ளோ முக்கியம்? இது வெறும் நம்பர் கிடையாதுங்க, இது ஒரு சைக்கலாஜிக்கல் டர்னிங் பாயிண்ட். உங்க பணத்தை நீங்க பார்க்குற விதத்தையே இது மாத்திடும். இந்த மைல்கல்ல நீங்க தொடும்போது உங்க வாழ்க்கையில 3 முக்கியமான விஷயங்கள் மாறும். 1, உங்க மனநிலை. 2, மூலதனத்தோட சக்தி. 3, சர்வைவலுக்காக வேலை செய்யறதுல இருந்து விடுதலை. வாங்க இது ஒவ்வொன்னையும் பத்தி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க கையில கொஞ்சமா காசு இருக்கும்போது இதை வச்சு என்ன வாங்கலாம்னு தோணும். ஆனா உங்க நிகர மதிப்பு 10 லட்சத்தை தொடும்போது உங்க மைண்ட் செட்டே மாறிடும். இந்த பணத்தை எப்படி இன்னும் அதிக பணமா மாத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஒரு கன்சியூமர்ல இருந்து இன்வெஸ்டரா மாறுறது. பிரபல இன்வெஸ்டர் சார்லி மங்கர் சொன்ன மாதிரி, $1 லட்சம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை நீங்க செஞ்சே ஆகணும். நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி சொன்னா அதுதான் 10 லட்சம். இந்த தடையை தாண்டது தான் கஷ்டமே. இதை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னா அடுத்த 10 லட்சத்தை ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சிடுவீங்க. ஏன்னா அப்போ நீங்க மட்டும் வேலை செய்யல, உங்க பணமும் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரஜத், கரன்னு 2 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ரஜத் கிட்ட முதலீடு கம்மி, அதனால அவரோட வளர்ச்சி மெதுவா இருக்கு. ஆனா 10 லட்சம் நிகர மதிப்பு இருக்கிற கரண் நல்ல கேமரா, மைக்கு, விளம்பரம்னு செலவு பண்ணி ரஜத் 3 வருஷத்துல அடையறத ஒரே வருஷத்துல சாதிக்கிறார். அப்போ பெரிய முதலீடு உங்களுக்கு நல்ல கருவிகளை மட்டும் கொடுக்கல, அது வேகத்தையும் வளர்ச்சியும் தைரியமா புதுசா முயற்சி பண்றதுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்குது. இதுதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான பெனிஃபிட். உங்களுக்கு பிடிக்காத ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஒரு வேலையிலேருந்து போதும்னு சொல்லிட்டு தைரியமாக வெளியே வர முடியும். அடுத்த 6 மாசத்துக்கு வேலை இல்லைனாலும் சமாளிக்கலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு புது வாய்ப்புகளை தேட தைரியத்தை கொடுக்கும். சரி, 10 லட்சம் ஏன் முக்கியம்னு பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி அடையிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் பிளான் இதோ. இந்த 4 ஸ்டெப்பு தான் உங்க பயணத்தோட அஸ்திவாரம். 1, பண விரயத்தை தடுக்கிறது. 2, வருமானத்தை அதிகப்படுத்துறது. 3, சேமிப்புக்கு ஒரு இமோஷனல் டச் கொடுக்கறது. 4, முதலீட்டை ஆட்டோமேட் பண்றது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல 50-30-20 ரூல். உங்க வருமானத்துல 50% சாப்பாடு, வாடகை மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு, 30% உங்க ஆசைகளுக்கு, அதாவது சினிமா, ஷாப்பிங் மாதிரி விஷயங்களுக்கு, ரொம்ப முக்கியமா மீதி 20%. இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நேரா சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் போயிடணும். சம்பளம் வந்த உடனே இந்த 20% எடுத்து வச்சிடுங்க. சேமிப்பு மட்டும் பத்தாது, வருமானத்தையும் அதிகப்படுத்தணும். உங்க ரெகுலர் வேலைக்கு அப்புறம் டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சைட் ஹஸ்ல ஆரம்பிங்க. அது டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல கண்டென்ட் எழுதுறதா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சும்மா பணம் சேமிக்கிறேன்னு சொல்லாதீங்க. உங்க சேமிப்புக்கு ஒரு பவர்ஃபுல்லான பேர் வைங்க. ஃப்ரீடம் ஃபண்ட் இல்ல அம்மா அப்பா வேர்ல்ட் டூர் ஃபண்ட்னு பேர் வைக்கும்போது தேவையில்லாம செலவு பண்ண தோணும்போது உங்க மனசே உங்களை தடுக்கும். அந்த இலக்கு உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஒவ்வொரு மாசமும் நீங்களே பணம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா சில சமயம் மறந்துடுவோம். அதுக்கு பதிலா ஒரு SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆகல மாதிரி செட் பண்ணிடுங்க. இதுல உங்க வேலையும் மிச்சம், எமோஷனலா முடிவெடுக்கிறதும் குறையும். ஓகே,
இந்த 4 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்க அந்த 10 லட்சத்தை அடைஞ்சிட்டீங்க. இப்போ என்ன, இதோட எல்லாம் முடிஞ்சிடுச்சா? கண்டிப்பா இல்ல. 10 லட்சத்தை அடையிறது எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுற மாதிரி தாங்க. அந்த பயணம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த உச்சிக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போது பணம் முதலீடு பற்றின உங்கள் பார்வையே டோட்டலாக மாறிடும். ஒரு புது தைரியம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 10 லட்சங்கிறது ஃபினிஷ் லைன் கிடையாது. இது ஒரு லான்ச் பேட். இங்க இருந்து தான் காம்பவுண்டிங்கோட சக்தியால உங்க பணம் உங்களுக்காக ரொம்ப வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க கோடீஸ்வரா ஆகிறதுக்கான பயணம் இங்க இருந்து தான் உண்மையிலேயே தொடங்குது. அதனால உங்க முதல் டார்கெட்டை 1 கோடி ரூபாயா வைக்காதீங்க. முதல்ல உங்க வாழ்க்கையே மாத்தப் போற இந்த 10 லட்சத்தை இலக்கா வைங்க. இந்த பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிக்க நீங்க தயாரா? Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.